அறிவிச்சுடர் வலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். அண்மையிலே உச்ச நீதிமன்றத்தால் இந்த நாட்டின் தேர்தல் பத்திரமாய் இருப்பதற்காக தேர்தல் பத்திரங்களை செல்லாது என்று அறிவித்த தீர்ப்பை ஒட்டி தேர்தல் பத்திரங்கள் என்றால் என்ன, இந்த திட்டம் எப்பொழுது வந்தது, யாரால் கொண்டு வரப்பட்டது, அது எப்படி செயல்பட்டு வந்தது, அதனால் விளைகின்ற சாதக பாதகங்கள் என்ன, உச்ச நீதிமன்றம் எதை கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது என்பனவற்றை இந்த காணொலியிலே நாம் காண்போம். 2018 வருடம் இந்த இந்திய தேர்தல் பத்திரங்கள் திட்டம் 2018 வருடம் ஒன்றிய பாஜக அரசாலே கொண்டு வரப்படுகின்றது. இந்த திட்டத்தின்படி பாரத ஸ்டேட் வங்கியானது தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்கின்றது. அதில் கிடைக்கக்கூடிய அந்த பத்திரங்களை வாங்குபவர் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளிடம் இந்த நன்கொடைகளை பெறுவதற்கு தகுதி படைத்த அரசியல் கட்சிகளிடம் அந்த தேர்தல் பத்திரங்களை கொடுத்து அவர்கள் அதை பணமாக மாற்றி தங்கள் கணக்கிலே வரை வைத்துக் கொள்ளலாம். இதுதான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின்படி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 29வது பிரிவின் கீழே பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் நன்கொடை பெறுவதற்கு தகுதி படைத்தன. மேலும் அந்த கட்சிகள் முன்னர் நடந்த சட்டமன்ற தேர்தலிலோ பாராளுமன்ற தேர்தலிலோ 1% வாக்குகளையாவது அது பெற்றிருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கின்ற அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பணம் பெறுவதற்கு தகுதி உடையவராக உள்ளார்கள். இந்த தேர்தல் பத்திரங்களை பாரத ஸ்டேட் வங்கியானது ஒவ்வொரு ஆண்டும் 4 முறை 10 தினங்களுக்கு, ஒவ்வொரு முறையும் 10 தினங்களுக்கு இந்த தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம், ஏப்ரல் மாதம், ஜூலை மாதம், அக்டோபர் மாதம், இந்த 4 மாதங்களிலும் ஒரு 10 நாளைக்கு இந்த தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்கின்றது. இந்த தேர்தல் பத்திரங்கள் பியரர் பாண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பத்திரங்களை எவர் கையில் வைத்திருக்கிறாரோ அவரே உரிமையாளராக கருதப்படுகின்ற அந்த பியரர் பாண்ட்ஸ் வகையை சார்ந்தது. இந்த பத்திரங்களை வாங்கும் பொழுது வாங்குபவரின் பெயர் அந்த பத்திரங்களிலே குறிக்கப்படாது. இந்த பத்திரம் பணம் கொடுத்தவர்களிடம் அந்த தொகைக்கு உரித்தான பத்திரங்கள் கையளிக்கப்படும். இந்த பத்திரங்கள் 1000 ரூபாய் பத்திரங்களாக, 10,000 ரூபாய் பத்திரங்களாக, 1 லட்சம் ரூபாய் பத்திரங்களாக, 10 லட்சம் ரூபாய் பத்திரங்களாக, 1 கோடி ரூபாய் பத்திரங்களாக பாரத ஸ்டேட் வங்கியால் வெளியிடப்படுகின்றது. நான் முன்னரே சொன்னபடி வாங்குவோரின் பெயர் அந்த பத்திரத்திலே குறிக்கப்படாது. இந்த பத்திரங்களை எவர் வைத்திருந்தாலும் வாங்கியவர் தான் வைத்திருக்க வேண்டும் என்பதல்ல. வாங்கிய பின்னர் இன்னொருவருக்கு கையளித்து விட்டால் அவரே அந்த பத்திரத்தின் உரிமையாளராக கருதப்படுவார். இந்த பத்திரங்களை வாங்கிய தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் இந்த பத்திரங்கள் பணமாக்கப்பட வேண்டும். இதை பணமாக்கும் உரிமை யாருக்கு உள்ளதென்றால் வாங்கியவருக்கு கிடையாது. இந்த பதிவு செய்யப்பட்ட அந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே இந்த பத்திரங்களை பணமாக்குவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக வாங்கியவர் என்ன செய்ய வேண்டும்? வாங்கியவர் தான் எந்த கட்சிக்கு நன்கொடை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினோமோ அந்த கட்சியிடம் சென்று இந்த பத்திரத்தை கையளிக்க வேண்டும். அந்த கட்சியானது பாரத ஸ்டேட் வங்கிக்கு வந்து இந்த பத்திரங்களை திரும்ப கொடுத்து விட்டு தங்கள் கணக்கில் வரவு வைக்க கேட்கலாம். அதே நாளிலே அவர்களுடைய கணக்கிலே வரவு வைக்கப்படும். ஆக இந்த திட்டத்திலே யார் அந்த கட்சிகளுக்கு பணம் கொடுத்தார் என்பது அந்த கட்சிக்கு மட்டுமே தெரியும். யார் பத்திரங்களை வாங்கினார் என்பது பாரத ஸ்டேட் வங்கிக்கு மட்டுமே தெரியும். இந்த 2 அமைப்புகளை தாண்டி வேறு எவருக்கும்
இந்த பத்திரங்களை வாங்கியது யார், இந்த பத்திரங்களை கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுத்தது யார் என்கின்ற விவரங்கள் தெரியாது. ஆக இப்படி இருக்கையிலே இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கருத்து கேட்கப்பட்டது. அப்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தது. ஏனென்றால் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 20,000 ரூபாய்க்கு மேலாக எவரும் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தால் அது காசோலை மூலமாகவோ அல்லது வங்கி முறி டிமாண்ட் டிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற வங்கி முறி மூலமாகவோ கொடுக்கப்பட வேண்டும். அது முறையாக கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். அந்த தகவல்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்கின்றது. அதை கண்காணிக்கின்ற பொறுப்பை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது இந்த திட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் இருட்டில் வைக்கப்படுகின்றது. இந்த ஒவ்வொரு வருடமும் வங்கி அந்த நிதி ஆண்டு முடிந்த பின்னர் அரசியல் கட்சிகள் தங்கள் கணக்குகளை தணிக்கை செய்து எங்களுக்கு இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலம் எவ்வளவு பணம் வந்தது என்கின்ற விவரத்தை மட்டும் இவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுப்பார்கள். ஆக இந்த நன்கொடை கொடுப்பவருக்கு இந்த நன்கொடை கொடுப்பதால் என்ன நன்மை என்று கேட்டால், நன்கொடை கொடுக்கின்ற அந்த தொகை எவ்வளவோ அதற்கான வருமான வரியை அவர்கள் செலுத்த வேண்டிய தேவையில்லை. There is total exemption from the income tax for the amount donated. அவர்களுக்கு அத்தகைய ஒரு நன்மை உண்டு. அடுத்து இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது பொழுது பிற சட்டங்களின் சில பிரிவுகள் இந்த திட்டம் செயலாக்குவதற்கு தடையாக இருப்பதாலே இந்த திட்டம் கொண்டு வருகின்ற பொழுதே ஒரு 4 சட்டங்களை மாற்றுகின்றார்கள். முதலிலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்பது இது ஒரு அரசமைப்பு சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு. இந்த பாரத ரிசர்வ் வங்கியானது, இந்த ரிசர்வ் வங்கி தான் இந்தியாவின் மைய வங்கியாக கருதப்படுகின்றது. இந்த ரிசர்வ் வங்கி தான் இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை வணிக வங்கிகளையும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் பெற்றிருக்கின்ற ஒரு வங்கியாக திகழ்கின்றது. அந்த சட்டப்படி இந்த இந்திய ரிசர்வ் வங்கி மட்டுமே இத்தகைய பியரர் பாண்ட்ஸை வெளியிடும் உரிமை. இந்த பத்திரங்கள் என்பது ஒரு ப்ராமிசரி நோட்டாக இருக்கின்றது. ப்ராமிசரி நோட் இப்ப நம்மகிட்ட இருக்க ரூபா நோட்ல கூட ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் என்றுதான் ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பார். நீ கவனிச்சீங்கன்னா தெரியும், நம்ம வச்சிருக்க ஒவ்வொரு ரூபா நோட்டும் ஒரு ப்ராமிசரி நோட். அது என்ன சொல்லும்னாக்க, இந்த நோட்டை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த நோட்டோட தொகையை நான் திரும்ப அளிக்க உத்தரவாதம் அளிக்கிறேன்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பார். ஆக இப்படி இந்த பியரர் பாண்ட்ஸ் வெளியிடும் உரிமையே ரிசர்வ் வங்கிக்கு மட்டுமே இருக்கின்றது. அதை மாற்றி இந்த ஒன்றிய அரசு, பாஜக அரசு மற்ற அட்டவணைப்படுத்தப்பட்ட வணிக வங்கிகளுக்கும் இந்த உரிமையை அளிக்கின்றது. The power was given to the other scheduled commercial bank. அந்த வகையிலே தான் சட்டம் திருத்தப்பட்டு அவர்கள் பாரத ஸ்டேட் வங்கியை இந்த தேர்தல் பத்திரங்களை கையாளும் பொறுப்பிலே நியமிக்கின்றார்கள். அப்பொழுது ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்த உர்ஜித் பட்டேல் அவர்கள் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த திட்டத்திலே பல ஓட்டைகள் உள்ளன, அவற்றை சரி செய்ய வேண்டுமானால் இந்த திட்டம் டிமேட் என்று சொல்லப்படுகின்ற கணக்குகளின் மூலம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தினால் அதை நாங்களே கையாளுவதற்கு தயாராக உள்ளோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது ஒரு நிறுவனத்தின் பங்கு சந்தையிலே நாம் பங்குகளை பெற்றால் அது தற்பொழுது பங்கு சான்றிதழ்களாக நம் கைக்கு வராது. நாம் ஒரு இடத்திலே கணக்கை துவங்க வேண்டும், டிமேட் அக்கௌண்ட. நமது கணக்கிலே அது நமக்கு எத்தனை பங்குகள் உண்டோ அத்தனை பங்குகள் வரவு வைக்கப்படும். அந்த கணக்கிலிருந்து நாம் விற்க வேண்டும். டிமேட் என்பது அதுதான். நம்ம கையிலே வைத்திருந்தால் ரொக்கம், வங்கியிலே பணம் போட்ட பின்னாடி நமக்கு ஒரு பாஸ்புக்ல எழுதி தருவான், இவ்வளவு ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னு. அதுதான் டிமேட். கையில வச்சுதான் மெட்டீரியல், வங்கியில போட்டோம்னா டிமெட்டீரியல். அவங்க என்ன சொன்னாங்க, இதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் போடுங்க, கம்பெனிகள் எங்கிட்ட பத்திரங்கள் வாங்கிக்கட்டும், அவங்க கணக்குல நாங்க வரவு வச்சிரோம் இத்தனை பத்திரங்கள் இவ்வளவு ரூபாய்க்குன்னு, அவங்க அந்த கணக்குல இருந்து அரசியல் கட்சி கணக்குக்கு மாத்திக்கிட்டோம். அப்படி செஞ்சுட்டா யாரு எவ்வளவு பத்திரம் வாங்கினா
அந்த இவங்க கணக்கில இருந்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் போச்சு என்பதெல்லாம் தெளிவாக தெரியும்னு அன்னைக்கு இருந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் உர்ஜித் பட்டேல் சொல்றாரு. ஆனால் அவர் சொன்ன ஆலோசனைகள் எதையும் ஏற்காத ஒன்றிய அரசு இந்த உரிமையை ஸ்டேட் பேங்க்கு, பாரத ஸ்டேட் வங்கிக்கு அளிப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டத்தை மாற்றுகின்றது. அடுத்து முக்கியமாக இந்த நன்கொடையை கொடுப்பதெல்லாம் பெரிய வணிக நிறுவனங்கள் என்பதால் இந்த வணிக நிறுவனங்களை கட்டுப்படுத்துகின்ற இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்திய நிறுவனங்கள் சட்டம் அது மாற்றியமைக்கப்படுகிறது. அது 1960க்கு முன்னாலே எந்த ஒரு வரைமுறையும் இல்லை. அரசியல் கட்சிகள் எவ்வளவு வேண்டுமானாலும் வணிக நிறுவனங்கள் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருந்த காலம் அது 1960. 1960 புதிதாக ஒரு சட்டம், அந்த 293A சட்டம் அங்கே அமுல்படுத்தப்படுகின்றது. அதன்படி ஒரு வணிக நிறுவனம் 25,000 ரூபாய் அல்லது கடந்த 3 வருடங்களின் லாபத்திலே 5%, 3 வருட சராசரி லாபத்திலே 5% அளவிற்கு நீங்கள் கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் என்று 1960 சட்டம் இயற்றப்பட்டது. 1969 இந்திரா காந்தி பிரதமராக வருகின்றார். அப்பொழுது இந்த நாட்டிலே சோசியலிச சித்தாந்தம் என்பது வேறொன்று தொடங்குகின்றது. அவர் இந்த வணிக நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுப்பதை எதிர்த்து இந்த பிரிவை நீக்குகிறார். பின்னர் 1985 ராஜீவ் காந்தி வருகின்றார். அவர் அந்த நீக்கிய 1969 உத்தரவை இவர் நீக்குகிறார். அதன்படி மீண்டும் அந்த 1960 வருடத்திய திருத்தம் நடைமுறைக்கு வருகின்றது. இது 2013 இந்த 5 விழுக்காடு ஒரு கம்பெனி எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னாக்க, கடந்த இந்த வருஷம், போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் 3 வருஷம் மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு, அதை 3ஆல வகுத்து அந்த சராசரி லாபத்துல 5% கொடுக்கலாம்னு இருந்தத 2013 வருடத்துல 7.5% மாத்துறாங்க. இவங்க வந்தாங்க 2017 இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்காக இந்த திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த 293A விதியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு யாரு வேணாலும், எந்த கம்பெனி வேணாலும், எந்த நிறுவனம் வேணாலும், எவ்வளவு வேண்டுமானாலும் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கலாம் என்பதற்காக இந்த 293A பிரிவை நீக்குகிறார்கள். ஆக லாபம் சம்பாதிக்க வேண்டும், 3 வருடங்கள் லாபங்களின் சராசரி தான் தரப்பட வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன. ஆக லாபம் சம்பாதிக்காவிட்டாலும் நட்டத்தில் ஒரு கம்பெனி இயங்கினாலும் கூட அந்த கம்பெனியும் இன்றைக்கு தேர்தல் பத்திரங்களின் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சட்ட திருத்தம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதே போல இந்த வருமான வரி சட்டமும் திருத்தப்படுகின்றது. அதிலே இந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு நன்கொடை கொடுக்கின்றதோ அந்த அளவுக்கு வருமான வரி சலுகையும் அதற்கு அளிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக இந்த வணிக நிறுவனங்கள் எந்த கட்சிக்கு நன்கொடை கொடுத்தார்கள் என்பதை அவர்களுடைய கணக்கிலே விவரங்கள் சொல்ல தேவை. நான் பொதுவாக தேர்தல் பத்திரங்களின் மூலம் இவ்வளவு நன்கொடை கொடுத்தேன் என்று சொன்னால் போதும், எந்த கட்சிக்கு நான் கொடுத்தேன் என்பதை சொல்ல தேவையில்லை என்கின்ற அதிகாரத்தை இந்த வணிக நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற சட்ட திருத்தமும் இந்த சட்டத்தோடு மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு அடுத்து முன்னரே சொன்னபடி இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இந்த அரசியல் கட்சிகள் 20,000 ரூபாய்க்கு மேலே எந்த நன்கொடை வந்தாலும் அவற்றை எல்லாம் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்த காலத்தில் இந்த சட்டத்தின் மூலம், இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலம் அவையும் அந்த உரிமையும் தேர்தல் ஆணையத்திலிருந்து பறிக்கப்படுகின்றது. அப்போதில் இருந்த தேர்தல் ஆணையர் இந்த திட்டத்தை வெகுவாக எதிர்க்கிறார். இதுதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் என்னும் சட்டம். இந்த திட்டத்தை இவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது இவர்கள் சொன்ன ஒரே காரணம் என்பது, இந்த நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குகின்ற பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் இந்த திட்டத்தை கொண்டு வருவதாக ஒன்றிய அரசு, அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அவர்கள் கூறினார்கள். ஆனால் நடைமுறையில் பார்த்தால் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆனால் அதற்கு மேலாக
மறைமுகத்தன்மை தான் அதிகமாக உள்ளது. ஆக இன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து 2019 வழக்கு தொடரப்படுகின்றது. இந்த வழக்கை தொடர்ந்தவர்கள் யார் என்று பார்த்தால் 3 பேர் வழக்கை தொடர்கிறார்கள். முதலாவதாக ஒரு என்ஜிஓ, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட் என்கின்ற என்ஜிஓ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அது போக ஜெயந்தா தாக்கூர் என்கின்ற ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர். இந்த 3 பேரும் இந்த வழக்கை தனித்தனியே தொடுக்கிறார்கள். இந்த 3ஐயும் சேர்த்து அந்த உச்ச நீதிமன்றம் வழக்கை விசாரிக்கின்றது. வழக்கை விசாரிக்கும் பொழுது உடனடியாக எந்த உத்தரவும் வழங்க இயலாது. ஆனால் அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு வருடமும் யாரிடமிருந்து நீங்கள் நிதி பெற்றீர்கள் என்பதை தனியாக தாளிலே குறித்து அதை ஒரு உரையில் இட்டு, அந்த சீல்டு கவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உரையை மூடி முத்திரையிட்டு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் கவரை வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அவ்வளவு ஒன்றும் தெரியாது, யார் கொடுத்தா என்ன கொடுத்தான்னு. இன்னைக்கு அதே நிலைமை தான் இருக்கு. ஆக இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டு 6 வருட காலம் கடந்த பின்னே இன்றைக்கு இந்த உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. இந்த தீர்ப்பு விசாரணையின் போது அந்த வழக்கு தொடுத்தவர்களின் சார்பாக எடுத்து வைக்கப்பட்ட ஒரு 2-3 முக்கியமான வாதங்கள் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக மக்களுக்கு அந்த யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் என்கின்ற செய்தி தெரியப்பட வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசு சொல்கிறது இது வாக்காளர்களுக்கு இந்த விவரம் கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய தேவை இல்லை, வாக்காளருக்கு ஏன் தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்கேள்வியை ஒன்றிய அரசு வைக்கின்றது. ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிவிட்டது என்று சொன்னால், இந்த பிரிவானது மக்களிடமிருந்து தகவல்களை மறைத்து வைப்பதால் அரசியல் சட்டப்பிரிவு 19(1)A பிரகாரம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள உரிமையை மறுக்கின்றது. மக்களுக்கு தகவல் அறியும் அந்த உரிமையை இந்த சட்டம் மறுப்பதால் இந்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டம் என்று தீர்ப்பு வழங்கி இந்த சட்டம் செல்லாது என்று அறிவித்துள்ளது. ஆக நான் ஏற்கனவே சொன்னதை போல இது எவ்வளவு பணம் வந்துள்ளது என்று பார்த்தீர்களே, ஆனால் 2017-18 2022-23 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்திலே பிஜேபி கட்சிக்கு மட்டும் 6565 கோடி வந்துள்ளது. கிட்டத்தட்ட மொத்த கடன் பத்திரங்களிலே 55 விழுக்காடு கடன் பத்திரங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு சேர்ந்துள்ளது. அதற்கு அடுத்த பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு 1123 கோடியும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 1093 கோடியும் வந்துள்ளது. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் 1000 கோடிகளுக்கு கீழே தான் வந்துள்ளது. இதிலே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, இதிலே 1000 ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டாலும் 95 விழுக்காடு பத்திரங்கள் 1 கோடி ரூபாய் பத்திரங்களே விற்கப்பட்டன. மொத்தம் 12,990 கோடிக்கு 95 விழுக்காடு பத்திரங்கள் 1 கோடி ரூபாய் பத்திரங்களே விற்கப்பட்டன. 1000 ரூபாய் பத்திரங்கள் மொத்தம் 99 பத்திரங்கள் மட்டுமே விற்கப்பட்டன. ஆக இவற்றில் முதலீடு செய்தவர்கள் யார்? எப்படிப்பட்ட செல்வந்தர்கள் இந்த பத்திரங்களிலே முதலீடு செய்ய முடியும் என்கின்ற உண்மையை இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வியை கேட்குது, இந்த வணிக நிறுவனங்கள் உங்களுக்கு இவ்வளவு நன்கொடையை கொடுக்கும் பொழுது கைமாறு கருதாமல் செய்தார்களா? அவர்கள் கேட்கிறார்கள், there is an element of quid pro quo. நான் இன்றைக்கு உனக்கு நன்கொடை கொடுக்கின்றேன், நாளை எனக்கு நீ நன்மையை செய்து தர வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலோ அல்லது நேற்று நீ செய்ததற்காக நான் நன்கொடை தருகின்றேன் என்கின்ற ஒரு கைமாறு கருதி அளிக்கப்பட்ட நன்கொடையாகவே இது கருதுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று இந்த உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பிலே குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில இன்றைக்கு இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு 6 வருடம் கழித்து பாரதிய ஜனதா கட்சியின் வங்கி கணக்கிலே கிட்டத்தட்ட 6000 கோடி இருக்கின்ற நிலையிலே, காங்கிரஸ் கட்சியின் கணக்கிலே வெறும் 700 கோடிகளே இருக்கின்ற நிலையிலே
இந்த சட்டம் செல்லாது என்றும், இந்த சட்டத்தை படி பாரத ஸ்டேட் வங்கியானது இதற்கு மேலும் கடன் பத்திரங்களை வெளியிடக்கூடாது என்றும் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அத்தோடு 3 வார காலத்திற்குள்ளே பாரத ஸ்டேட் வங்கியானது யார் யாருக்கு எவ்வளவு கடன் பத்திரங்களை விற்றோம் என்கின்ற கணக்கை எடுத்து அவற்றை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்றும், அதை பெற்ற 1 வாரத்திற்குள்ளே இந்த பத்திரங்கள் எல்லாம் யாருக்கு, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பத்திரங்கள் வந்து சேர்ந்தன என்கின்ற விவரங்களை தனது இணைய பக்கத்திலே 1 வாரத்திற்குள்ளே மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளே வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையம் என்னும் உத்தரவையும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது ஏதோ குதிரை வெளியே போன பின்பு கதவை பூட்டிய கதையாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செல்வந்தராக இன்றைக்கு உருப்பெற்று 6000 கோடி ரூபாயை தனது வங்கி கணக்கிலே வைத்துள்ள நிலையிலே மற்ற கட்சிகள் எல்லாம், காங்கிரஸ் கட்சி எல்லாம் 700 கோடி வைத்துக் கொண்டு இன்றைக்கு 2024 தேர்தலிலே போட்டியிட போகின்ற ஒரு அவல நிலையை உருவாக்கி இருக்கின்றது. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆனது ஒரு 6 வருட காலமாக இந்த வழக்கை ஆறப்போட்டு தற்போது சொல்லிய தீர்ப்பு. ஒரே நிம்மதி, தற்போதாவது சொன்னார்களே என்கின்ற அளவிலே நாம் கொஞ்சம் ஆறுதல் பெற வேண்டிய விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவது, இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்றால், இந்த பத்திரங்களிலே பியரர் பாண்ட் என்பதால் ஸ்டேட் பேங்க் கொடுக்கும்போது எந்த ஒரு வரிசை எண்ணும் அதுல அச்சிடப்படணும். ஒவ்வொரு பத்திரங்களும், இப்ப ரூபா நோட்ல கூட ஒவ்வொரு ரூபா நோட்டுக்கும் ஒரு எண் இருக்கும். இந்த பத்திரங்கள்ல எண்ணே எதுவும் இருக்காது. சுத்தமா இந்த பத்திரத்தை யாரு கையில வச்சிருக்காரோ அவர் 1 கோடிக்கு வாங்கியிருக்கார் அப்படின்னு மட்டும்தான் அதுல சொல்லியிருக்கோம். அதை கொண்டு போய் அவர் கட்சியில கொடுக்க வேண்டியது. ஆக இந்த ஸ்டேட் பேங்க் ஆனது யார் யார் வாங்கினார்கள் என்ற தரவை கொடுத்தாலும், வாங்கியவர்கள் எவர் எந்த கட்சிக்கு கொடுத்தார் என்பதை ஆய்ந்து சொல்வதற்கு அவ்வளவு அது எளிதான காரியம் இல்லை. ஏனென்றால் இந்த பத்திரங்களிலே அடையாள எண் என்பது எதுவும் இல்லாதது ஒரு குறை. இது திட்டமிட்டே, இவர்கள் மிகுந்த ஆய்வுக்கு பின்னர் திட்டமிட்டே பாரதிய ஜனதா கட்சியினர் இத்தகைய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாட்டை கொள்ளையடித்து இன்றைக்கு 6000 கோடியை தனது வங்கி கணக்கிலே வைத்துள்ளார்கள். நல்லபடியாக உச்ச நீதிமன்றமும் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பது நல்லவையாக இருக்கட்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கி, இனிமேல் இந்த பத்திரங்களை விற்கக்கூடாது என்றும், இந்த பத்திரங்கள் ஸ்டேட் வங்கியால் விற்கப்பட்டு இன்னும் கட்சிகளால் பணமாக்கப்படாத பத்திரங்கள், அவ்வளவுதான். இது ஒரு பொது கருத்தா சொல்றாங்க. வாங்கின படத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு கிடையாது. வாங்கின படத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லல. ஸ்டேட் பேங்க்ல இருந்து பத்திரமா விற்கப்பட்டு 15 நாட்களுக்குள் அது பணமாக்கப்பட வேண்டும். அப்படி ஸ்டேட் பேங்க் வித்த பத்திரத்துல 15 நாளைக்குள்ள பணமாக்கப்படாத பத்திரங்கள் ஏதாவது இருந்தால் அவை அந்த பத்திரங்கள் வாங்கியவர்கள் கணக்கிலேயே திரும்பி வரவு வைக்கப்பட வேண்டும் என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியுள்ளது. ஆக இந்த அளவிலே இனி இந்த நாட்டிலே என்ன நடக்கின்றது என்பது ஒரு பெரிய கேலிக்கூத்தாகத்தான் இருக்கின்றது. இதுல இன்னொரு விஷயம் என்றால், இது இந்த ரகசியம் என்பது மற்ற கட்சிகளுக்கு தானே தவிர ஒன்றிய அரசிற்கு ரகசியம் என்பதே கிடையாது. ஸ்டேட் பேங்க்ல என்னென்ன நடக்குது, எவ்வளவு யார் எந்த பத்திரத்தை வாங்குறான், இந்த பத்திரம்ல நமக்கு எவ்வளவு வந்துச்சு, வேற கட்சிக்கு எவ்வளவு போச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்றிய அரசுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஸ்டேட் பேங்க்ன்றது ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இயங்குற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துல அந்த குழுமத்துல போர்ட் ஆஃப் டைரக்டர்ல இந்திய நிதி அமைச்சகத்தின் பிரதிநிதி ஒரு முறை இருப்பாரு. ஏன் ஸ்டேட் பேங்க் சேர்மனே ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகின்ற ஒரு நபரே என்பதால் இந்த ஸ்டேட் பேங்க்ல இருக்கிற அந்த விவரங்களை எல்லாம் அறிவது என்பது ஒன்றிய அரசிற்கு ஒரு சிரமமான காரியம் இல்லை. ஆக ஒருதலை பட்சமாக பல வகையிலும் ஒன்றிய அரசிற்கே நன்மை செய்து வந்த இந்த திட்டம் தற்போது செல்லாதாக அறிவிக்கப்பட்டது வரவேற்க தகுந்ததே. இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி பாரத ஸ்டேட் வங்கியானது அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்த பின்னே தேர்தல் ஆணையம் அவற்றை தனது இணைய பக்கத்திலே வெளியிட்டால் எந்த வணிக நிறுவனம் எந்த கட்சிக்கு எப்போது எவ்வளவு தொகை
நன்கொடையாக வழங்கியுள்ளது என்பது தெரிய வரும். அத்துடன் அந்த காலகட்டத்திலே இந்த ஒன்றிய அரசானது இந்த நிறுவனங்களுக்கு செய்து கொடுத்த சலுகைகள் என்ன என்பதையும் நாம் பொருத்தி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த வகையிலே இந்த முடிவானது வரவேற்க தகுந்தது. எவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்றாலும் ஒரு புலனாய்வு ஊடகங்கள் இன்றைக்கு இந்த தரவுகள் எல்லாம் தங்கள் கையிலே இருந்தால் இந்த ஒன்றிய அரசானது யாருக்கு எத்தனை சலுகைகளை எந்த காலகட்டத்திலே வழங்கியுள்ளது, இந்த செய்த சலுகைகளுக்காக எவ்வளவு நன்கொடையை அது பெற்றுள்ளது என்பதும் தெரிய வரும். அந்த வகையிலே தேர்தலுக்கு முன்னராக இந்த திட்டங்கள், இந்த தரவுகள் எல்லாம் வெளியாகுமா என்பது பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் அரசியல் சட்டத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பை அளித்திருந்தாலும் மீண்டும் அதை பற்றி மறுசீராய்வு செய்வதற்கு, கேட்பதற்கு ஒன்றிய அரசிற்கு உரிமை உள்ளது. அப்படி அது இந்த தேர்தலுக்கு முன்னாலே அதானி எவ்வளவு கொடுத்தார், அம்பானி எவ்வளவு கொடுத்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்கின்ற அந்த நன்கொடை விவரங்கள் வெளியே வந்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது. ஆகவே இன்றைக்கு எதையும் திட்டம் போட்டு குழிபறித்து தோண்டி புதைக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த தீர்ப்பினையும் செயல்படுத்த விடுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.